Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பீர்க்கங்காய் குழம்பு. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து 2 பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இது கூட கொஞ்சம் மசாலா தூள் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா பருப்பு வந்து நம்ம 25 கிராம் அல்லது 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பருப்பு டாமினேட் பண்ணக்கூடாது, நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லா காயிட்டோம். இப்போ நம்ம ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது கூட கொஞ்சமாக ஒரு சீரகம் போட்டுக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். ஒரே ஒரு தக்காளி வதக்கிறப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தக்காளியை வதக்கிட்டோம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதாவது பச்சை வாசனை போகணும். எண்ணெயில் வதங்கினா சீக்கிரமாக போயிடும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாதத்துக்கு கூட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைசியாக வந்து பருப்பு வந்து ஒரு 25 கிராம் மட்டும் எடுத்து வேக வச்சுருக்கிறோம். நல்லா ஊற வச்சு துவரம்பருப்பு இருக்கலாம், இல்லைனா வந்து கடலைப்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். பீர்க்கங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சப்பாத்திக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். பருப்பு வந்து நம்ம ரொம்ப ஆட் பண்ணாதனால இது வந்து கிரேவி மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு வந்து பத்தாமல் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் குழம்பு ரெடி. பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து சாதம் சப்பாத்திக்கும் நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். விளக்கம்: நெடுங்காலம் ஆக்கம் நீங்காமல் இருத்தலை விரும்புகின்றவர்கள் குற்றம் செய்தவரை தண்டிக்கத் தொடங்கும்போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும். Pebbles Tamil.